நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா 17/8/2024 அன்னைக்கு பிறக்க போகுதுங்க. இது சனிக்கிழமை பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து நாள் வருது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது 26/8/2024 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருதுங்க. மிகவும் சிறப்பான நாள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 18ஆம் தேதி அதாவது 3/9/2024 அன்னைக்கு அமாவாசைங்க, செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி மிகச்சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 30ஆம் தேதி அதாவது 15/9/2024 அன்னைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். குறிப்பாக ஆவணி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2/9/28ங்க. இதை கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சுப காரிய விஷயங்கள் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கடன், நாங்கள் பெரிய கடனில் இருக்கவங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் அதாவது ஆவணி 2/9/28 இந்த 3 நாட்களில் பயன்படுத்தி ஒரு பார்ட்டை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து புதன் கடகத்தில் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க. கேது பகவான் கன்னியிலையும், சந்திரன் மாத தொடக்கத்தில் தனுசுலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலை. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், ஆவணி மாதம் 10ஆம் நாள் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், ஆவணி மாதம் 15ஆம் நாள் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது இந்த மாதத்தோட கிரகநிலைகள்ங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் முழுமையான பலனை 100% சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்காங்க, அந்த உங்களோட ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பாதாச்சாரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் போது தான் 100% அக்யூரேட்டாக வருங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திர நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த கன்னி ராசியில் இருக்குங்க. இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவானுங்க. புதன் பகவான் இவங்களுக்கு ராசிநாதனாக வரனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜாப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. நிறைய புகைப்பட கலைஞர்கள் இந்த கன்னிராசியில் இருப்பாங்க.
அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து இவங்க சந்தோஷப்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்னிராசிங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்காருங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நிதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிதானத்தோடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாருங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்கிறது உங்களுக்கு எப்பயுமே ஒரு மிகச்சிறந்த சிறப்பை கொடுக்கும். அவர் வந்துட்டு சின்ன சின்ன தடைகளை கேது பகவான் கொடுத்தாலும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிப்பாருங்க. குருவோட பார்வையும் உங்கள் ராசியில் படுறதுனால கேதுவால் ஏற்படக்கூடிய சிறிய தடைகள் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். அதே மாதிரி செவ்வாயோட பார்வை வந்து படுதுங்க. செவ்வாயோட பார்வை படுறதுனால நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களோட மூத்த சகோதரர்களாகட்டும் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரனுங்க. இந்த சுக்கிரன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ பணவரவு நிறையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்குங்க. அடுத்து 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு, குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த 3ஆம் அதிபதி உங்களுக்கு மாதத்தில் 10 நாள் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கம்யூனிகேஷன் இடம் 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம்னு சொன்னேன். அப்போ பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு, அதாவது டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸு, கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் நிலத்துக்கான காரகன், நிலத்தின் மூலியமாக உங்களுக்கு பணம் வருவாங்க. ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைங்க, என்னால் கட்டியே முடிக்க முடியலைங்க, பாதி வீடு கட்டிட்டேங்க, அதுக்கு மேலே என்னால் முடியலைங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காரு. திடீர்னு ஒரு லோன் கிடச்சி நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்க போகுது. அடுத்து 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க, செவ்வாயோட பார்வைப்படுதுங்க. அப்போ 4ஆம் இடத்துல தாய் மூலியமான சொத்துக்கள் வரணும் அப்படின்ட்டு இருந்தால் அது இப்போ வரக்கூடிய ஒரு யோகம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெளியூரில் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்கும் அது வந்து இந்த காலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காரு. இந்த 5ஆம் இடமான மகரத்தை குரு பார்க்குறாருங்க, செவ்வாய் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. அதாவது உங்களோட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. அது மட்டுமா இல்லாமல் உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை வரப்போகுதுங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் கிடைக்கும். அதனால் இந்த மாதம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு இது வரைக்கும் போகாதவங்க இந்த மாதம் போய் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள், நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 5ஆம் இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ங்க. நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. அடுத்து 6ஆம் இடம், 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி சனி வக்ரம் பெற்றிருக்கிறார், ஆட்சி பெற்ற புதன் பார்க்குறாருங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். 6ஆம் இடத்துல புதன் பார்வைப்படுறதுனால லோன் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதன் மூலியமாக உங்கள் தொழிலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் கால்வலி வர்றது, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா இந்த மாதம் திடீர்னு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய மாதமாக இருக்குது. அடுத்து 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்குதுங்க. ஆனால் சுக்கிரனும் வந்து பார்க்குறாரு. அது 7ஆம் இடத்துல கேது இருக்குது. ராகு கேதுக்கள் ஒரு தொடர்பு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத அமைப்புங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே சிறப்புங்க. அடிக்கடி உளுந்து தானம் பண்ணிக்கிட்டு வாங்க. குறிப்பாக மாற்று மதத்தினருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவர்களும் அடிக்கடி உளுந்து தானம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்து வந்து 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கைங்க. குரு மங்கள யோகத்தை பாக்கியஸ்தானத்தில் கொடுக்குது.
வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்க. அதே மாதிரி இப்போ ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் காத்துட்டு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வர போகிறாருங்க. நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்க, உங்கள் சகோதரர் தொழில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 11ஆம் இடத்துல புதன் வக்ரம் பெற்று இருக்கார். அப்போ சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலியமாக பணவரவு, பிஸ்னஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குங்க. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் முக்கூட்டு சேர்க்கை இருக்கிறனால விரயம் அதிகமாகும். அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78% இந்த மாதம் நல்லா இருக்கு. இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. இதனால் கணவன் மனைவி உறவு மேம்படும். அது மட்டும் இல்லாமல் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.